அந்தியோகியா. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஜெப ஆலயம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணம் ஒரு முக்கியமான பட்டணம். ஆனாலும் பவுலும் பர்னபாவும் இந்த பட்டணத்தில் எங்கெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்பதும் எங்கு அவர்களுடைய ஊழியத்தில் நடைபெற்ற சம்பவங்களும் எழுதப்படவில்லை. அவர்கள் பெர்கே பட்டணத்திற்கு வருகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு அந்தியோகியா பட்டணத்திற்கு வருகிறார்கள். இது பிசித்தியா நாட்டில் உள்ளது. சீரியாவில் ஒரு அந்தியோகியா பட்டணம் உள்ளது. அந்த பட்டணத்தில் இருந்து இந்த அந்தியோகியா பட்டணத்தை வேறு பிரித்து காண்பிப்பதற்காக இது பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் சீரியாவில் உள்ள அந்தியோகியாவில் இருந்து புறப்பட்டு பிசித்தியாவில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பட்டணத்தில் யூதர்கள் ஏராளமானோர் வாசம் பண்ணுகிறார்கள். எங்குள்ள யூதர்களுக்கு சுவிசேஷம் முதலாக பிரசங்கிக்கப்படுகிறது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவுக்கு வந்தபோது அங்குள்ள யூதர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் யூதர்களை சந்திக்கிறார்கள். ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் பிரஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் யூதர்கள் மேலும் பிரியமாய் இருக்கிறார்கள். யூத மார்க்கத்து முறைமையின் பிரகாரம் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார்கள். இந்த ஓய்வு நாள் யூதருடைய ஓய்வு நாள். இது வாரத்தின் 7வது நாள். இது சனிக்கிழமை. யூதர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர்களுடைய ஓய்வு நாளாகிய 7ஆம் நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது. பவுலும் பர்னபாவும் யூதர்களை அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் சந்திக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் இவர்கள் இருவரும் அந்நியர்கள். இவர்கள் இந்த ஊருக்கு ஊழியம் செய்ய வரும்போது அந்த ஊரில் தேவ பக்தி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களோடு சேர்ந்து கொள்வதற்காக அவர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு வருகிறார்கள். இவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் அங்குள்ள யூதர்கள் தங்கள் ஜெப ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கும் தங்களோடு உட்காருவதற்கும் அனுமதிக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை ஸ்தலங்களில் நாமும் அந்நியரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உட்கார இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தரித்திரராக இருந்தாலும் அவர்களையும் நேசித்து நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பெர்கே பம்பிலியாவின் தலைநகரம், அந்தியோகியா பிசித்தியாவின் தலைநகரம். இது ஒரு ரோமாபுரியாரின் குடியிருப்பு பகுதி. ஜெப ஆலய தலைவர்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஜெப ஆலயத்தில் அவர்களுடைய ஒழுங்கு முறைமையின் பிரகாரமாக ஆராதனை நடைபெறுகிறது. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் வாசிப்பதற்கென்று ஒரு வேத பகுதி இருக்கும். அதை அந்த நாளில் வாசிக்கிறார்கள். வேத பகுதி வாசித்து முடிந்த பின்பு ஜனங்களுக்கு புத்தி சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அப்போஸ்தலர்களை கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்களிடத்தில் அவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுமாறு அவர்களை அழைக்கிறார்கள். யூதர்களுக்கு சுவிசேஷத்தை கேட்பதில் ஆர்வம் இருக்காது. ஆனாலும் பவுலின் பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பவுல் ஜனங்களுக்கு புத்தி சொன்னால் நன்றாயிருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஜெப ஆலயத்தில் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் வாசித்தால் மாத்திரம் போதாது. வாசித்த வேத பகுதிக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். அந்த வசன பகுதியில் இருந்து ஜனங்களுக்கு பிரயோஜனமான புத்தியும் சொல்ல வேண்டும். ஜெப ஆலயத்தின் ஆராதனைக்கு தலைமை தாங்குகிறவர்கள்
ஜனங்களுக்கு புத்தி சொல்லவும் செய்ய வேண்டும். பல சமயங்களில் ஜெப ஆலயத்தின் உள்ளூர் அங்கத்தினர்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுவதற்கு பதிலாக வெளியூரில் இருந்து வந்திருக்கும் விசேஷித்த ஊழியக்காரர்கள் புத்தி சொன்னால் நன்றாய் இருக்கும் என்று ஜெப ஆலய தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற ஜெப ஆலய தலைவர்களை விட அந்தியோக்கியாவில் இருக்கிற ஜெப ஆலய தலைவர்கள் அன்புள்ளவர்களாகவும் மனிதநேயம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். கண்ணியமாகவும் அன்பாகவும் தாராளமாகவும் பேசுகிறார்கள். பொதுவாக ஜெப ஆலயங்களில் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை உள்ளே ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரின் கிருபையினால் அப்போஸ்தலருக்கு ஜெப ஆலயத்திற்குள் பிரவேசிக்கவும் அவர்கள் மத்தியில் உட்காரவும் அவர்களுக்கு புத்தி சொல்லவும் வாய்ப்பு உண்டாயிற்று. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஜெப ஆலயங்களில் வாசிப்பது வழக்கம். நியாய பிரமாணத்தை ஒரு வருஷத்தில் வாசித்து முடிப்பதற்கு ஏதுவாக அதை பிரித்து வைத்திருந்தார்கள்.